ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அஃப்கானி பன்னீர். நல்ல ரிச்சான நல்ல க்ரீமியான இந்த கிரேவி சப்பாத்தி ஃபுல்காக்கெலாம் ஏற்ற ஒரு எக்ஸலண்ட் சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்க்கு நான் 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மெலிசா கொஞ்சம் பெரிய சைஸாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். முதல்ல நம்ம மேரினேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன். நம்ம சேர்த்து இந்த மசாலா இந்த பன்னீரில் நல்லா கோட் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கோட் ஆகிடுச்சு. இது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 இன்ச் அளவு இஞ்சி, 8 பல்லு பூண்டு. முதல்ல இந்த இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 10 நம்பர் அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் 3 பச்சை மிளகா சேர்க்குறேன். இப்போ இந்த வெங்காயத்தில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கினதும் 1 கப் அளவு கொத்தமல்லி நான் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் கொத்தமல்லியும் கலர் மாறாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கலர் மாறினாலும் கிரேவியோட கலரே மாறிடும். இப்போ இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ் தயிராகவே யூஸ் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம முன்னாடியே அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் திப்பிலாம் இல்லாத மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ 2-3 நிமிஷம் அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதங்கின பிறகு இல்லை மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கசூரி மேத்தி நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு மாதிரி க்ரஷ் பண்ண மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இது ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அடுத்த ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா இது வதக்கிட்டு அரை கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியோட திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு மட்டும் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே எல்லாமே வதங்கினது தான், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாலும் இந்த கிரேவியோட கலரே மாறிடும். இப்போ பாருங்கள், பன்னீர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒவ்வொரு பன்னீராக சேர்த்து நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலர் மாறினதே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த பன்னீர் ஹார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. சர்வ் பண்ணும்போது மேலே இந்த மாதிரி பன்னீர் வச்சு அழகாக கார்னிஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் சிம்பிளான அஃப்கானி பன்னீர். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.